பாவத்தினால தான் நோய்கள் வருது. அந்த அழுத்தத்தினால, மன அழுத்தத்தினால நோய்கள் வருது. இது சினிமாக்காரனு கூட விளங்கிடுச்சு பாருங்கள். சினிமாக்காரங்களாம் பெரிய தத்துவங்கள்லாம் எழுதுவாங்க. அந்த காலத்தில் ஒரு சினிமா பாட்டு ஒன்று வந்தது, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது 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 ஏதுன்னு கேட்டே பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், பதிலே சொல்லலை. என்கிட்ட கேட்டிருந்தா அழகாக சொல்லியிருப்பேன். ஆண்டவர்கிட்ட போய் அறிக்கை செய்ப்பா, கூட 2 சரணம் போட்டிருக்கலாம். அழுதுகிட்டே இருக்காத, புலம்பிக்கிட்டே இருக்காத, பயந்துகிட்டே இருக்காத, தூக்கம் இல்லாமலே இருக்காத, கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. கர்த்தரிடத்தில் போய் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் சொல்லுங்க. உங்கள் பாவத்தின் தோஷம் நீங்கும். அது 2-4 வார்த்தையை கூட சேர்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த தத்துவ ஞானிகளுடைய பிரச்சனை என்னென்ன, தத்துவம்லாம் படிச்சிங்கன்னா கேள்வி நல்லா கேட்பாங்க. கேள்வி கேட்குறதுல எக்ஸ்பர்ட்ஸு. மொத்த லெக்சரையே கேள்வி கேட்டு முடிச்சிருவாங்க. பதில் என்ன தெரியாது. நான் சொல்கிறேன், பைபிளில் தான் பதில் இருக்கு. பைபிள் இஸ் an ஆன்சர் புக். பைபிளில் பார்க்கலாம், மனுஷனுடைய வாழ்க்கையில் எழும்பக்கூடிய மிகப்பெரிய கேள்விகள், பயங்கரமான கேள்விகள். உலகத்தில் எங்கேயுமே பதிலை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத அவ்வளோ பெரிய கேள்விகள், மனுஷனை போட்டு உடைத்து கொண்டிருக்கிற கேள்விகள், அவனை உருகுலைத்து கொண்டிருக்கிற கேள்விகள், சமாதானம் இல்லாமல் அவனை நிம்மதி இழக்க பண்ணுகிற கேள்விகளுக்கு வேத வசனம் பதில் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, வார்த்தை அனுப்பி அவர்களை சொஸ்தமாக்கிறேன்றாரு. நான் பார்த்துருக்கிறேன், இங்கேயும் சரி, வெளிநாட்டில் நான் பாஸ்டராக இருந்தப்போ கூட சரி, ஜனங்க வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து உட்காந்தாங்க மீட்டிங்கில், நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ண கூட இல்லை, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வியாதி இருக்குன்னு கூட சொல்லலை, ஆனால் கொஞ்ச நாள் அந்த வியாதி எங்கே போச்சுன்னு தெரியல எனக்குன்றாங்க. எங்கே போச்சுன்னு என்னங்களுக்கு நான் சொல்கிறேன். சில நேரத்தில் வியாதிகள் எதனால் வருதுன்னா பாவத்தை நிமித்தமாக வருது. இப்படிப்பட்ட செய்தியை கேட்கும்போது உள்ளம் தொடப்படுகிறது. நம்ம கர்த்தரிடத்தில் போகிறோம், கர்த்தாவே என்னுடைய பாவங்களை மன்னி, என்னுடைய அக்கிரமத்தை நான் மறைக்க விரும்பலை, என்னை மன்னி, என்னை சுத்திகரித்து கழுவும் அப்படின்னு கேட்குறோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்ம கழுவும் போது அந்த பாவத்தின் தோஷத்தை மன்னிக்கிறார். சங்கீதக்காரன் அதை அனுபவிச்சிருக்கிறான் பாருங்க, அனுபவிச்சிருக்கிறான். நிம்மதி ஏதுன்னு உலகம் கேட்குது, பதில தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நிம்மதி இயேசுவிலே வருகிறது. இயேசு கல்வாரியில் சிலுவையில் சிந்தின ரத்தத்தில் இருக்கிறது. பாவங்களை கழுவப்படுவதில் இருக்கிறது. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவதில் இருக்கிறது. அதை மறைக்காமல் கர்த்தரிடத்தில் வந்து நான் பாவின்னு ஒத்துக்கொள்ளுகிறதில் இருக்கிறது. என்ன மன்னியும் ஆண்டவரே, இறங்கும் என்று